கள்ளக்காதலியுடன் ஜெயம் ரவி உல்லாசம். மகன்கள் வீட்டில் அழுது புலம்புகிறார்கள். நடிகர் ஜெயம் ரவி இப்போது ரவிமோகன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு அவர் காதலித்து மணந்த ஆர்த்தி விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்தார். இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் விவாகரத்து வழங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி ரவி. சமீபத்தில் திடுக்கும் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதிர்ச்சி தரும் வகையில் ஜெயம் ரவி தன்னுடைய காதலி கெனிஷாவை ஐஸ்வர்யா கணேஷ் திருமணத்துக்கு அழைத்து வந்தார். அழைத்து வந்தவர் சாதாரணமாக அழைத்து வந்தால் பரவாயில்லை, பட்டு வேட்டி பட்டு சட்டை ரவிமோகன் கொடுத்திருந்தார். அதே போல் கெனிஷாவும் பட்டு சேலை பட்டு சாரியில் பட்டு சேலை பட்டு ரவிக்கில் வந்திருந்தார். இருவரும் பார்ப்பதற்கு கணவன் மனைவி போலவே தோற்றமளித்தார்கள். விவாகரத்துக்கு முன்னாலேயே திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அது சட்டவிரோதம். அது மட்டுமல்ல, கெனிஷா பேசும்போது ஒரு ஆண் யாரிடம் அமைதி கிடைக்கிறதோ அவரிடம்தான் செல்வார். என்னிடம் அவருக்கு அமைதி கிடைத்தது, அவர் என்னிடம் வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் கள்ளக்காதலி கெனிஷா. ஜெயம் ரவி என்ன சொல்வார்? நான் மன உளைச்சலில் இருந்த பொழுது அவர்தான் என்னை ஹீல் பண்ணினார், சந்தோஷப்படுத்தினார். பழைய ரவிமோகனாக என்னை மாற்றியதே கெனிஷா தான். நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு தியான மண்டபம் கட்டப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். சரிப்பா, நீ தியானம் பண்ணு, தியான மண்டபம் கட்டு, எது வேணால் கட்டு. ஆனால் அந்த கெனிஷா பொது இடங்களுக்கு வரும் பொழுது இப்படி தான் மார்பகங்கள் வழியே திரிய வரும்படி வலம் வருவதா? நல்லா இல்லை. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அப்பா இன்னொரு பெண்ணுடன் ஜோடியாக வருகிறாரே என்பதை டிவியில் பார்க்கும்போது ரவிமோகனுடைய பசங்க 2 பேரும் அன்று முழுவதும் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள், சாப்பிடவில்லை என்று பாட்டி சுஜாதா விஜயகுமார் வருத்தப்பட்டு சொன்னார். சின்ன பசங்களாக இருந்தால் பரவாயில்ல சார், 12 வயசு ஒருத்தனுக்கு 10 வயசு, 2 பேரும் அதை பார்த்துட்டு ஏம்மா இப்படி அப்பா இப்படி வேற ஒரு பொண்ணோட போகிறாரு அப்படின்ட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவி. சினிமாவில் நடித்தா பரவாயில்ல, வாழ்க்கையிலே நடித்து கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு ஆண்டாக தன்னுடைய மகன்களை ஜெயம் ரவி பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் சுஜாதா விஜயகுமார். இதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை ரவிமோகனிடம். சரி, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு யார் தடை விதிக்கிறா? நீங்கள் தானே கோச்சிட்டு வந்தீங்க. ஆர்த்தி ரவி கேட்டிருக்காரு, ஏங்க ஏன் இப்படி கேரம்லாம் கெனிஷாவை கூப்பிட்டு இருக்கிறீங்க, நல்லா இல்லையா, வெளியே ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, எனக்கும் ரொம்ப அருவறுப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. உடனே தடாலியாக சுட்கேஸை தூக்கிட்டு வந்துட்டார் தன்னுடைய வீட்டிலிருந்து ரவிமோகன். இதைத்தான் ஆர்த்தி ரவி சொல்கிறாங்க. நான் லண்டனுக்கெலாம் போயிட்டு படித்தவ, கல்லூரியில் படித்தோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம், 2 பேரும் ஒன்றா படித்தோம், 2 பேரும் காதலித்தோம். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எடிட்டர் மோகன் சார் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ரவிமோகன் தன்னுடைய கை நிரம்ப அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அதுக்கப்புறம் அவரை மருத்துவமனையில் சேர்த்து அவர் தேத்தினாங்க. அதுக்கப்புறம் சரி, நமக்காக உயிரை கொடுக்க தயாராகிறாரே என்று சொல்லி நம்ம உயிரை நம்மளை நல்லா வச்சு காப்பாற்றுவார்னு சொல்லி நான் காதலித்தேன். எங்கள் வீட்டில் வற்புறுத்தி கல்யாணம் செய்து கொண்டேன். மார்க்கெட் இல்லாத நடிகராக போனார் ரவிமோகன். எங்கள் அம்மா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எங்கள் அம்மாவே சொந்த படம் எடுத்தாங்க. சொந்த படத்தில் 2 படம் சரியாக போகல, ஒரு படம் சரியாக போச்சு. ஆனால் சுஜாதா விஜயகுமார் இது பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லார்னா, என் மருமகனுடைய நல்வாழ்வுக்காக அவர் மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்சு நான் அவரை வச்சு படம் எடுத்தேன். ஆனாலும் நான் அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன், அதற்கான வவுச்சர் இருக்கிறது. ஆனால் ரவிமோகன் சொல்கிறார், நான் நடித்த சம்பளமே தரல அப்படின்னு சொல்கிறார். அது போய் வவுச்சரில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்கார் ரவிமோகன். சவால் விடுகிறார் சுஜாதா விஜயகுமார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நான் பணம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கிய சம்பளத்தை என்ன செஞ்சார்? சரி, உங்கள் அப்பா அம்மா ரவிமோகனுடைய சம்பாத்தியத்தில் தான் எடிட்டர் மோகனும் அவருடைய குடும்பமும் சாப்பிட்றாங்களா? இல்லையே. ஏனென்றால் உங்களுடைய அண்ணன் ஜெயம் ராஜா இன்னும் அப்பா அம்மாவோட தான் இருக்கார்.
அவர் இன்னைக்கு முன்னணி டைரக்டர். அப்புறம் என்ன, சினிமாவில் நடிங்க ரவிமோகன், வாழ்க்கையில் நடிக்காதீங்க என்று தான் சொல்கிறார் சுஜாதா விஜயகுமார். ஏன் ஒரு வருஷமாக வீட்டுக்கு போகல? ஏன் நீங்கள் நடிக்க போகிறீங்க, உங்களை ஹீல் பண்ணதா சொல்கிறீங்க, அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் உங்கள் பின்னாலே சுற்றிட்டு இது கனிஷா, இது ஜனங்க கேட்பாங்களா இல்லையா? அது மட்டுமல்ல, பெங்களூரை சேர்ந்தவர் கனிஷா அங்கே கெரி என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இதுக்கு ஆதாரம் இருக்குது. அதுக்கப்புறம் கெனியை விவாகரத்து செய்திருக்கிறார், ஆதாரம் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஹீல் பண்ணுறேன்னு சொல்லி பெங்களூரில் 2 பெரிய குடும்பத்தில் விளையாடிருக்காரு. அவங்க தோலை உரிச்சுவேன் இந்த மாதிரி சேட்டை பண்ணா, அதான் மன உளைச்சலாம் சரியாக போச்சல, ஹீல் பண்ணிட்டுல ஓடிப்போ என்று துரத்தி விட்டுருக்கிறாரு. ஒரு ஹீலர் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்துக்கிடுவார், எப்படி உடை உடைத்துக் கொள்வார், எப்படி இன்னொருத்தர் கையை பிடிச்சிட்டு இப்படி வருவாங்களா? தப்பு இல்லை அது. இன்னொருத்தையோட புருஷனை கையை பிடிச்சிக்கிட்டு பட்டு சேலை, பட்டு வேட்டி, பட்டு சேலை, பட்டு ரவிக்க போட்டுக்கிட்டு வரலாமா? பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? கணவன் மணி தான் தெரியும். எல்லாம் காதலியை கூப்பிட்டு வந்திருக்காரு ரவிமோகன் என்று தானே தெரியும். ஏன் இதுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு? உங்கள் 2 மகன்கள் உங்களை நம்பியிருக்காங்களே, அவங்க நிலைமை என்ன? அதை நான் பார்த்துக்குவேன். சும்மா உடான்னு சுட்டுட்டு இருக்காரு ஜெயம் ரவி. நீங்கள் கட்டின வீட்டில் இப்போ உங்கள் பசங்களும் ஆர்த்தியும் தான் இருக்காங்க. யார் எதை எடுத்து போயிட்டா? பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, பாஸ்போர்ட்டை கொடுத்தாச்சு. சரி, ஒரு மனைவி என்கிற முறையில் கணவனுடைய செயல்பாடு நடவடிக்கைகளை மற்றவங்ககிட்ட கேட்குறது தப்பு இல்லையா? மற்றவங்ககிட்ட என்ன யார்? அவருடைய டிரைவர், அவருடைய மேக்கப்பன், அவருடைய காஸ்டியூம்கிட்ட கேட்டிருக்காங்க. சார் யாரோட தங்குறாரு இன்னும் கேட்குறதுக்கு உரிமை இல்லையா மனைவிக்கு? இவர் கண்டவரோட படுத்து கிடப்பார், பொண்டாட்டி விட்டுருவாங்களா? நீங்கள் செய்த தவிர ஏன் மற்றவங்க மேலே குறை சொல்கிறீங்க? இல்லை உங்கள் காசில் அந்த அம்மா ஆர்த்தி எங்கேயா வெளிநாடு போய் உங்கள் காசை அழித்தாங்களா? சொல்லுங்கள். அதாவது சுஜாதா விஜயகுமாரிடம் இல்லாத பணமாக ஜெயநவரியிடம் இருக்குது? இல்லை. மார்க்கெட் இழந்தபோது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து படத்தை சொந்த பணத்திலேருந்து தயாரித்தாங்களா? அது ஒரு நன்றி கடன் இல்லையா என்ற கேள்வியெல்லாம் எழும்புதா இல்லையா? ஜெயரவி என்ன சொன்னார்? 4 மாதத்துக்கு முன்னால் என் பசங்களெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இல்லை என்று மறுக்கிறார் சுஜாதா விஜயகுமார். சரி, அந்த பசங்களுக்காவது அந்த கல்யாணத்துக்கு கரிஷாவோட வராமல் இருந்துக்கலாம்ல? பசங்க வயதுக்கு வந்தவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள், தன்னுடைய அப்பா இன்னொரு பொண்ணு இழுத்துட்டு போகிறாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். இதைத்தான் ஜெயம் ரவிக்கு நாங்கள் சொல்கிறோம். சரி, உங்களுக்கு வயசு என்ன, கனிஷாவுக்கு வயசு என்ன? போயும் கிளவியே காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்க? கேவலமாக இல்லை? அதுவும் இந்த வயசில். ஒரு விஷயத்தை ஜெயம் ரவி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் சினிமாவில் விவாகரத்து செய்த கதாநாயகன் மார்க்கெட்டை அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவரால் நடிக்க முடியாது. இது சினிமா உலகில் எழுதப்படாத இலக்கணம். இதை கூட மறந்துட்டார ஜெயம் ரவி? தயவு செய்து ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் தன்னுடைய பாதையிலிருந்து திரும்பி மீண்டும் இல்லற வாழ்க்கையில் வந்து தான் பெற்ற மகன்களோடு காதலித்து தாலி கட்டிய ஆர்த்தி ரவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் ஜெயம் ரவியை ஜெம் டிவி, நான், நீங்கள் எல்லோருமே கேட்டுக்கொள்கிறோம்.